கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துறையை ராமநாதபுரத்தில் போய் சந்திக்கிறாரு. நீங்க சரித்திரம் படிச்சிருப்பீங்க. அப்படி போகும்போது 4000 வீரர்களோட போறாரு. ஒண்ணு வந்து தளபதிகள்ல யூசுப் லப்ப, கட்டபொம்மனுடைய தளபதிகள். இது வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் இருக்கு. யூசுப் லப்ப, சின்ன வருஷ, இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் ராவுத்தர், இந்த 4 பேரை சொல்றாங்க. ஆஹா, கட்டபொம்மனோட துணையா இருந்து போனது இந்த 4 முக்கியஸ்தர்கள். ஹாய் உறவுகளே, இன்று 15/8/2025 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினமான இன்று அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அதிராம்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றப்பட்டு சுதந்திர தின கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிராம்பட்டினம் ஷம்சுல் இஸ்லாம் சங்கம், அதிராம்பட்டினம் நடுத்தரு EPMS பள்ளி மற்றும் அதிராம்பட்டினம் நகராட்சி, அதிராம்பட்டினத்தில் முஸ்லீம் லீக் கட்சி, இன்னும் பல்வேறு பகுதிகளில் இன்று கொடியேற்றம் சிறப்பாகவே நடந்தது. மேலும் சுதந்திர தின கொண்டாட்டமும் சிறப்பாக நடைபெற்றது. அதன் முழு தொகுப்பு காணொளி காட்சியை நீங்கள் இதில் காணலாம். நமது நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நம் சங்கத்தில் இனிதே கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக கிராத் ஹிஃப்து மாணவர் MI உமைத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. وتلك حجتنا آتيناها إبراهيم على قومه نرفع درجات من نشاء إن ربك حكيم عليم. ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. وزكريا ويحيى وعيسى وإياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين. صدق الله العظيم. அடுத்ததாக வரவேற்பை நிகழ்த்துமாறு சங்கத்துடைய செயலாளர் அன்சாரி காக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொடியேற்றி சிறப்பாக நடத்தி தந்திருக்க வேண்டி வருகை தந்த அனைத்து மொஹல்லாவாசிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நம் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுமாறு சங்கத்துடைய தலைவர் ஹாஜி ME அப்துல் காதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டுருக்காங்க. நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம்ல, நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. எல்லாமே ரிட்டனாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, பல வகையில் இருக்குது. ஒரு சில ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்கிறேன். கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துறையை ராமநாதபுரத்தில் போய் சந்திக்கிறாரு. நீங்கள் சரித்திரம் படிச்சிருப்பீங்க. அப்படி போகும்போது 4000 வீரர்களோட போறாரு. அந்த 4000 வீரர்களோட அதிலே தளபதிகள் பார்க்கும்போது ஒரு 70, 80, 100 ஒரு கணக்கு சொல்றாங்க. 70, 80, 100 பேருக்குள்ள இருக்கு சொல்றாங்க. அந்த 100 பேருக்குள்ள இருந்தது யாரு தெரியுமா? ஒண்ணு வந்து தளபதிகள்ல யூசுப் லப்ப, கட்டபொம்மனுடைய தளபதிகள். இது வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் ரிட்டன்ல இருக்கு. யூசுப் லப்ப, சின்ன வருஷ, இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் ராவுத்தர், இந்த 4 பேரை சொல்றாங்க. ஆக கட்டபொம்மனோட துணையா இருந்து போனது இந்த 4 முக்கியஸ்தர்கள். நம்ம தமிழர்கள் வந்து இந்த சுதந்திரத்துக்காக ஆற்றிய பங்கு இருந்துங்கிற வகையில் சொல்றேன். அந்த நிகழ்வுல என்ன இருக்குன்னு சொன்னா, லெப்டினன்ட் கிளார்க்கு கொலை செய்ய போறான். சுப்பிரமணியம் பிள்ளையை பிடிச்சிடுறாங்க. கட்டபொம்மன் தப்பி விட்டார். இதற்கு முக்கியமான உதவி செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நம்மளால் அறிய வேண்டும். ரெண்டாவது வந்து மருதுபாண்டியர்கள் காலத்தில் நம்ம அந்த படை திட்டங்கள் படைகள்லாம் மூவ் ஆகுது, ரகசிய மேப்பு எல்லாம் வச்சுட்டு என்ன முகமது ஹசன் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. மருதுபாண்டியர் காலத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்க்கிறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இருந்துச்சு. அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அவரை கொலை செய்ய துன்புறுத்தி வாங்குறதுக்கு பாக்குறாங்க. அப்போ தன்னுடைய கழுத்தை தானே அறுத்து கொண்டு சுதந்திரத்துக்காக உயிர் விட்டார் முகமது ஹசன் மருதுபாண்டியர் காலத்தில். ஏன்னா அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வஉசி கப்பல் கம்பெனியில் வந்து செக்ரட்டரியா இருந்தது ஆஜி ஃபக்கீர் முகமது ராவுத்தர். அவர் 80,000 பங்குகள், அந்த கம்பெனியில 80,000 பங்குகளை 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து வாங்குறது ஒரு முக்கியமான விஷயம். இவர் வந்து முக்கியமான ஆளு. அந்த கப்பல் கம்பெனியில் இருந்தாரு. 80,000 பங்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கு பெரிய விஷயம். அடுத்ததாக அமீர் ஹம்சான் ஒருத்தர் பர்மாவில் பெரிய ஆளு, தமிழ் தான். ஜவுளி கடை, நகைக்கடை இதெல்லாம் வச்சிருந்தாரு. சுதந்திரத்துக்காக பாடுபட்டாரு. அவரை பிடிச்சிட்டாங்க. அந்த கடை 2ஐயும் நேஷனலைஸ் பண்ணி அவங்க வெள்ளக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இங்க வந்து 2016 சென்னையில தான் இறக்குறாரு. அரசு ஊதியத்தோடு இருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் சுதந்திரத்துக்காக நம்ம ஆழ்க்கப்பட்டது. அடுத்தபடியா நம்ம ஊர்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு 2-3 பேரை மட்டும் சொல்றேன். காட்டுப்பள்ளி தெருவு எம்ஏசி புகாரி, கீழத்தெரு தியாகி இப்ராஹிம் தான். முகமது அலியார் எந்த குடும்பமும் தெரியல. மீரான் எந்த குடும்பமும் தெரியல. சர்வோதயா முக்கியமான பண்பு வச்சு கதர் அடிச்சவர் இதை சொல்லிட்டு சொல்றாங்க. பேர் சொல்லலை. அதே மாதிரி கசம்சா அப்பா இருக்கலாம். அதே மாதிரி கசம்சா, நம்ம கசம்சா அப்பா தெரியுமில்ல உங்களுக்கு? வயசு கொஞ்சம் இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நம்ம அதிராமட்டம் பாடுபட்டிருக்கு. தமிழக முஸ்லீம்களும் பாடுபட்டிருக்காங்க. இஸ்லாமியர்கள் இல்லையே, இந்தியாவே இல்லை என்று ஒருத்தர் சொல்றாரு. அது உண்மையாகத்தான் இருக்கும். ஆக தமிழ் முஸ்லிம்கள் பாடுபட்டு நம்ம சுதந்திரத்தை வாங்குவதற்காக பாடுபட்டிருக்கார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். கவி என்பன் என்பது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கல்லூரி விழாவில் அழைத்தது. கலைக்காவலர், கவியரசர், கவியருவி, கவிச்சுனை, நட்சத்திர மரபு கவிஞர், தமிழ் புலவர், பாப்பு கலைஞர் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்கள். பல உலகளாவிய போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுள்ளார்கள். தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் நேர்காணலில் பங்கு பெற்றுள்ளார்கள். அவர்களை பாராட்டி சாதனையாளர்கள் விருது வழங்கி நம் சங்கம் கௌரவப்படுத்துகிறது. அன்போடு அழைக்கிறோம் கலாம் காக்கா அவர்களை. முன்னாடி
கேடே தொட்டேன். மாஷா அல்லாஹ். கவி என்பன் கலாம். அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவிலே இருக்கிறேன். ஆனால் நான் பின்னோக்கி பார்க்கும்போது 25ஆம் ஆண்டு வெள்ளை விழாவிலே பட்டுக்கோட்டையிலே கலெக்டர் முன்னால் பேசி நினைவு வருகிறது. ஆனால் நான் பிறந்த ஊரிலே முதல் முறையாக இங்கு கௌரவிக்கப்பட்டதற்கு நான் மிகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை தேர்ந்தெடுத்த நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வரலாற்றாசிரியர்கள் பல வரலாறுகளை சொன்னார்கள். ஆனால் முக்கியமாக என் பெயர் என் பெற்றோர் இட்டதற்கு முதல் காரணம் தியாகி முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்த பெயர் நீண்டதாக இருப்பதால் அந்த பெயர் பாதியோடு இருப்பதனால்தான் என் வீட்டுக்கு ஆசாத் நேசன் என்று என் நாட்டு பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு சிறிய கவிதையுடன் முடிக்கிறேன். நமது இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்தியாவுடைய பெருமையை உலக அரங்கிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனை பற்றி ஒரு சிறிய கவிதை. நுனி நோக்கில் ஆங்கிலம், நுட்ப கணினி, தனியாரும் நோக்கில் தனியாத தாகம், இனி என்ன வேண்டும் எங்க இந்தியர் என்றும் மணி சிறந்தே வாழ்வர் நபில். கடின உழைப்பும் கடமை உணர்வும் படியும் குணமும் பலமான போட்டியுறும் சந்தையில் இன்று சிறப்பான எங்கள் இந்தியர் என்றே இயம்பும். காடும் மலையும் கடலுமே தாண்டி வாடும் உலரும் தம் உள்ளமும் வேளையில் ஈடுபட்டு தேனி என்று ஈட்டு இந்தியர் பாடுபடுவதை பாடு. சிந்தும் உழைப்பும் சிறந்த தியாகமே இந்திய சந்தை இழந்த உழைப்பினை அந்நிய நாட்டவர் அங்கீகரித்தனர். தண்ணீரை என்று காண்பது என்னால் எம்மை தந்த எம் மண்ணிற்கு என்ன செய்தோம் எண்ணி பார்ப்போம். நன்றி கொண்ட நம்மை தேசம் என்றுமே வளர்த்து இப்படி உதவி செய்து என்ன செய்தோம் இன்னும் பொய்தான் எங்கள் போலிப்பற்று. இந்தியர் அனைவரும் இணைந்து போரின் சிந்திய தாகம் சிந்தை கூறின் ஒன்றுபட்ட உண்மையில் வெற்றி இன்றும் கின்றும் மின்னும் பெற்றி. வேற்றுமை மறப்போம் வேறொன்று போற்றிக் கொண்டால் போதும் வெல்லவே. நன்றி. நடத்தப்பட்ட மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் மாவட்ட அளவில் தமிழ் பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெற்று தமிழக அரசால் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் பெற்றுள்ளார்கள். சமூக செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கு பெற்று பல தலைப்புகளில் உரை நிகழ்த்தியுள்ளார்கள். திறமையான கால்பந்து விளையாட்டு வீரர், அர்ப்பணிப்புள்ள மாணவருமான இவரை பாராட்டி சாதனையாளர்கள் விருது வழங்கி சங்கம் கௌரவப்படுத்துகிறது. அவரை சகோதரர் ஏஹெச் சேக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த ஆலிம் பெருமக்கள், சங்கத்தின் பெரியோர்கள், சங்கத்தின் இளைஞர்கள், சிசியா, வெளிநாட்டு அமைப்பான சிஸ்வா, மொஹல்லா பெரியவங்க, இளைஞர்கள் எல்லாரும் வந்து சிறப்பித்த தன்மைக்கு சுக்ரன், ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.
அப்படியா? பேசிக்கிட்டு கேட்டோம். ஏற்ற போவோம். ஏற்றுட்டாங்க. நானும் பார்க்குறேன். வீடி சாவர்கர் தன்னுடைய புத்தகத்தில் பஞ்சாப் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறார். இருநாடு தான் இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் தங்களை இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொள்ளலாம். மற்றும் ஜமாத் தலைவர்கள், ஊட்டர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். Flag salute.